அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி 2025 எப்படி இருக்க பொழுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒரு ராசியாக தனித்தனி வீடியோவை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மீன ராசி. மீன ராசிக்கு எப்படி இருக்க பொழுது அப்படின்றத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் பயிற்சி ஆகுது. ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் ஒரு வக்ர கிரகம். ஸோ பின்னோக்கித்தான் நகரம். அப்போ இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு வக்ர காலகட்டங்களில் ஒரு 5 மாதம் அப்ராக்சிமேட்டாக அப்போ மட்டும்தான் வக்ர நிவர்த்தி ஆவாங்க. முன்னோக்கித்தான் நகர்வார்கள். சுக்கிரன் புதன் இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள் வக்ரமாக இருக்கும். அவர்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்தடுத்து 1 2 3 அந்த மாதிரி அவங்க அசெண்டிங்காக தான் முன்னோக்கி தான் நகர்வாங்க. இந்த ராகு கேது எப்போவுமே ஒரு நிழல் கிரகங்கள், ஒரு வக்ரமாகவே மூவ் ஆகக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வு கொண்ட கிரகங்கள். இப்போ உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு தான் ராகு போகணும். ஆனால் வக்ர கிரகமாக இருக்கிறதுனால ராகு 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு, அதாவது உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாருங்க. இவ்வளவு நாளாக இருந்த மன உளைச்சல் அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆயிரும். ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. பொதுவாக ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால இல்லை 7 சனியும் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்கள் நீண்ட தூரம் பயணம் பண்ணி போகிறீங்க, வெயிலான கொளுத்துது, ஆனால் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிழல் இருக்கணும்ல, அந்த இடத்துல போய் நின்று அப்பாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களை சுற்றி வெயில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட இருக்குதுல்ல, ஒரு நிழல் இருக்குது. அப்படி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாளாக ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கும். அது போது அது 7ல் இருந்த கேது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சண்டை, ஏதாவது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கும். இப்போ கேதுவும் 6ஆம் இடத்துக்கு போயிருச்சு, ராகு 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதனால் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆக போகிறீங்க வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு கொடுப்பார். நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபாரினில் போய் நீங்கள் வேலை பார்க்குற நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைமில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு போகக்காரகன், யோகக்காரகன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தில் செய்ய முடியும், நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக போக முடியும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் அத்தனை மன உளைச்சலையும் நீக்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். கடனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை யமகண்ட நேரம் வரும்போது இல்லை, அந்த யமகண்ட நேரத்தில் சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் காணாமல் போயிடும். இந்த வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தப்பட்டது, தீராத நோய் இருக்கும் அப்படின்னா அந்த வியாதிக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுலேயும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அலைச்சல் இருக்குது. ஒரு உத்தியோக ரீதியாகவோ அல்லது படைப்பு ரீதியாகவோ உங்களுடைய தொழில் விஷயமாகவோ அடிக்கடி அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், இது எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய மாதிரி இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழிலுக்கு உண்டான இடம் எப்படி இருக்கும், 10ஆம் அதிபதி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்தில் விரயம் மட்டுமல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் கூட ராகு வந்திருக்கிறதுனால இந்த டைமில் பண்ணலாமான்றது உங்கள் ஜாதக தசாபுக்தி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும். குரு வந்தால் கூட யோசிக்கலாம். ஆனால் ராகு 12ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால ஒரு விரயம் அப்படின்றது இருக்குது. அது நீங்கள் சொத்து சேர்க்கை, இந்த மாதிரியான 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது சொத்து மேலே சொத்து சேர்க்கை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இந்த டைமில் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா விரயம்ன்றது நீங்கள் விரயத்தை
ஏற்படுத்திட்டிங்கன்னா ஒரு சுபமாக போய் முடியும். ஸோ வந்து சுப செலவுகளை அதை மாற்றிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமில் பண்ணுறதுக்கு நல்ல டைம். யோகம் அப்படின்னாலே ராகு வந்து யோகத்தை மட்டும்தான் கொடுப்பார். 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் இருக்குது, இது ஒரு யோகம்தான் இருக்குது. அதே மாதிரி விரயம்ன்றது இந்த இந்த சொன்னேன்ல, நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாருங்க. அதே மாதிரி மருத்துவ விரயமும் இருக்குது. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது, அப்போ நீண்ட நாளாகவே உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். எந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அது இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து தப்பிக்கக்கூடிய உண்டான அமைப்பை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே மீன ராசி நேயர்கள் வந்து குருவை ராசிதிபதியாக கொண்டவர்கள், நேர்மையானவர்கள். அதே மாதிரி வழக்குகள் இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டுருக்குங்க, அதெல்லாம் சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் இருந்து வெற்றி கிடைக்கும். முக்கியமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்றவங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலகட்டத்திலையும் வழிபாடு பண்ணிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பானகம் வச்சு பண்ணுங்க. அப்போ வந்து கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ரொம்ப சுலபமான இதுவாக இருக்கும். அதே போல் கோர்ட் கேஸ், பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க. ஒரு சாதாரண பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போய் கூப்பிட்டாலே அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுடைய இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கீங்க, உங்கள் மேலே சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் கூப்பிடுங்க. இது சால்வ் ஆகும், பேசி சுமூகமாக தீர்க்கிறது உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்குது. மனைவிக்கு, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது ஒரு விரயமோ ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கி அது சாதகமாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சகோதரன் வழி, சகோதரி வழி ஆதரவுகளை தேடிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே ஹெல்த் சம்மந்தப்பட்ட இது மருத்துவ செலவு இருக்குது. வண்டி வாகனங்களை போகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது. இதனால் ராகு கேதுக்களை வந்து உங்களுக்கு 12வது, அதாவது ராகு 12ஆம் இடத்துல இருக்க வந்து கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் தான். இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள், அதாவது மனசுமை அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. மைண்டு வந்து அவ்வளவு நாளாக டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தங்கள் இவ்வளவு நாளாக இருந்திருக்கும். இந்த அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காணாமல் போயிருக்கும். சனி வந்து ஒரு விஷயத்தை செய்திருப்பார், நான் நல்லன்னு சொல்லலை. ஆனால் ராகு கேது உங்களுடைய தீமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்துடும். இவ்வளவு நாளாக இனம் புரியாத கவலை, பதட்டங்கள் எதை இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரியான நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இனிமேல் இருக்காது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது என்ன, 6ஆம் இடத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது எடுத்த காரியங்கள் வந்து இவ்வளோ நாளாக தடைகள் வந்து தாமதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கும், இப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு சுமூகமாக இருக்காது. இது வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அவங்க யாருன்னு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை தான் இந்த டைமில் உங்களுக்கு அது இருக்குது. அதனால் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். மிகப்பெரிய லெவலில் யோகம், அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்ல யோகமான காலகட்டம். ராகு 12ஆம் வந்திருக்கிறதுனால பிரம்மாண்டமான வளர்ச்சியும், சனியும் அதுக்கு பொதுவாகவே சனி ராகு இதெல்லாம் வந்து அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம். அதனால் மிகப்பெரிய லெவலில் யோகம்தான் உங்களுக்கு. ஆனால் சனி வந்திருக்கிறதுனால பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைச்சிடும். ஆனால் ராகு கேது வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, தலைமை இடத்துல உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டு. அதே மாதிரி தேர்தலில் வெற்றி, அதாவது ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு அப்படின்னா கட்சிக்குள்ளே இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு நிறைய இருக்குது. இதனால் இந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் வந்து நல்ல வளர்ச்சிங்க. காசு பணம் பல
பல வகையில் இருந்து வந்திருக்கும். அப்புறம் ஒரு ப்ரமோஷன் வரும், உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம். ஏதாவது எக்ஸாம் இருந்தால் கிளியர் பண்ணுவேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனா இன்டர்வியூ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெரிய வளர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவார். தெய்வ அனுகூலம் தேடி ரொம்ப ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. 6ஆம் இடங்கிறது உங்கள் ஹெல்த். ஸோ ஹெல்த் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் சம்மந்தப்பட்டது, பாதம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். முழுக்க முழுக்க நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும். பொதுவாகவே உறவுகளுக்கு இடையே வந்து சுமூகமாக போகிறது மீன ராசிக்கு நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள், விவாகரத்து இதையும் 6ஆம் இடம் குறிக்கும். ஸோ கேது வந்திருக்கிறதுனால அதுவுமே வந்து ஃபேவராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகள் கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான நபர்கள் அப்படின்ற அவங்க கூட வந்து அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் எப்படி வெளியில் வர்றதுன்னு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுனால மிகப்பெரிய வல்லவர்கள் தான் நீங்கள் இருப்பீங்க. மேக்ஸிமம் எந்த பிரச்சனையிலையும் போய் சிக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது உறவுகளுக்கு இடையே சண்டை போட்டு பிரிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து கொடுக்குது. அதே மாதிரி நிறைய விரயங்கள் ஆகும். அந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்கும் பொழுது அந்த வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போகும்பொழுது அது நல்ல ஆதாயமாக மாறும். அதே நேரத்தில் அங்கே போயிட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதும் இருக்குது. ஏன்னா மருத்துவ விரயமும் அதில் தான் இருக்குது. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே ராகுக்கு இது பயிற்சி வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, பரிகாரங்கள் வேணும், என்ன வழிபாடு செஞ்சால் நல்லா முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.